பிக் பாஸ தடை செய்ய வேண்டும். பரபரப்பான பேச்சு. இந்திய அளவுல பல்வேறு மொழிகள்ல பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டுட்டு வருது. இந்த நிகழ்ச்சி தமிழ்ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறாரு. சமீபத்துல பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 20 போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. கடந்த வாரம் 2 போட்டியாளர்கள் வெளியேறி இருக்கிறாங்க. இதுல பிரவீன் காந்தி குறைவான வாக்குகளை பெற்றதன் மூலமா கடந்த சண்டே அவர் எவிக்ட் ஆகினாரு. நந்தினி தானாவே வாக் அவுட் பண்ணி நிகழ்ச்சியில இருந்து போயிட்டாங்க. இதை தொடர்ந்து இந்த வாரம் வீட்டுக்குள்ள 18 போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவருமான வேல்முருகன் வலியுறுத்தி இருக்கிறாரு. பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் சண்டை, குரோதம், ஆபாசம், பொய், துரோகம் அப்படின்னு சொல்லி எதிர்மறையான உணர்ச்சிகளோட களமா தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இருக்குது. இதுல எதுவுமே தமிழ் சமூகத்தோட பாரம்பரிய அடையாளங்கள் கிடையாது. குறிப்பா சொல்லணும்னா தமிழக குடும்பத்தோட அன்பு, அரவணைப்பு, விட்டு கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விழுமியங்களை அளிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை உடனடியா தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் விஜய் தொலைக்காட்சி நடத்தி வருகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் சமூகம் சார்ந்து மக்களை சிந்திக்க தூண்டுகின்ற வரவேற்புக்குரிய, பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வு விஜய் தொலைக்காட்சி நடத்தி வருகிறது. உதாரணத்திற்கு நீயா நானா போன்ற நிகழ்ச்சிகள், தமிழ்நாட்டுடைய சிறந்த பாடல் பாடக்கூடிய இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களை ஊக்குவிப்பது, தமிழ் பேசு, தமிழ் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது, அதுக்கு பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். ஆனால் தொடர்ந்து பிக் பாஸ் என்கிற தமிழருடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, ஒழுக்க நெறிமுறைகளை, மாணவர் செல்வங்கள், இளைய தலைமுறையை சீரழிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் சமூகம் எக்கேடு கெட்டாலும் கவலை இல்லை, நமக்கு வருமானமே மிக முக்கியம் என்கிற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். சமீபத்தில் பார்க்கப்படுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் குடும்பத்தோடு, கணவன் மனையோடு, தாய் தந்தையோடு, ஒரு வயது வந்த பெண்ணோடு உட்கார்ந்து பார்க்க முடியாத, குழந்தை செல்வங்களோடு பார்க்க முடியாத அருவருப்ப அங்க அசைவு காட்சிகளும், படுக்கை அறை காட்சிகளும், ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும், இன்னும் நேரடியான உடலுறவு காட்சியை மட்டும்தான் அவர்கள் ஒளிபரப்பவில்லை. இவ்வளவு கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை விஜய் தொலைக்காட்சி நடத்திதான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்ற கேள்வி என் மனதில் எழுந்து நான் தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக அறிக்கைகள் தந்து கொண்டிருக்கிறேன். சட்டமன்றத்தில் இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை இன்றைய தினம் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு தந்திருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைத்து உடனடியாக பிக் பாஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இந்த 2 நாட்கள் ஆகி அறிக்கை தந்தோம். தமிழ்நாடு அரசும் இதுவரையிலும் அதற்கு அந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. ஆதலால் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் கொடுத்திருக்கிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு பேரவைத் தலைவர் அனுமதித்து கண்டிப்பாக இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரும், செய்தி ஒலிபரப்புத்துறையும், தகவல் தொழில்நுட்பத்துறையும் இதற்கு தடை விதிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக அறிவித்து ஜனநாயக அறிக்கைகளை விட்டு பத்திரிகையாளர்கள் வேண்டுகோள் வைத்து விஜய் தொலைக்காட்சி அதை கண்டுகொள்ளாமல் புறந்தள்ளுகின்ற இந்த நிலை அவர்கள் உணர்த்துகிற வகையில் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி பிக் பாஸ் அரங்கத்திற்குள்ளாகவும் விஜய் தொலைக்காட்சி முன்பாகவும் பல்லாயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தாய்மார்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம்.